முக்கிய செய்தி, நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பிக்களுடன் அமர முடியாது என கனிமொழி எம்பி தெரிவித்திருக்கிறார். மக்களவை சபாநாயகருக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எழுதிய கடிதத்தில் இதனை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, காங்கிரஸ் உடன் நாடாளுமன்றத்தில் அமர முடியாது என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கிறார். அவர் எழுதியுள்ள கடிதத்தில் என்ன விவரங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகாகவே திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி தாவேகாவுடன் கூட்டணி என்பது அமைத்திருக்கிறது. இந்நிலையில் மக்களவையில் அவர்கள் திமுக இருக்கையில் அமர்வது கூடாது என்று மக்களவை சபாநாயகருக்கு திமுக நாடாளுமன்ற கனிமொழி கடிதம் எழுதியிருக்கிறார். அது குறிப்பாக மக்களவையில் திமுக சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கையில் அமைப்பில் பொருத்தமான மாற்றங்களை செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். அரசியல் சூழ்நிலை கருத்தில் கொண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் நமது கூட்டணியிலிருந்து முடிவுக்கு வந்துவிட்டாலும் உறுப்பினர்கள் சபையில் தற்போது இருக்கை என்பது திமுக இருக்கையில் அமர்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமரக்கூடிய அந்த இருக்கையில் அவர்கள் அமரக்கூடாது என்று கனிமொழி இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கு தனி இருக்கைகள் ஒதுக்கீடு செய்ய தேவையான ஏற்பாடுகளை செய்து தருமாறு கேட்டுக்கொள்வதாக மக்களவை சபாநாயகருக்கு கடிதம் என்று எழுதியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் அரசியல் சூழல் மாறியிருக்கிறது எனவும் அரசியல் சூழ்நிலை காரணமாக அவர்கள் தங்கள் கூட்டணியிலிருந்து சென்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான தனி இருக்கை என்பது அமைத்து தர வேண்டும். எங்களது இருக்கையில் அவர்கள் அமரக்கூடாது என்று இந்த கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா. The Chennai Silks in Mega Summer Sale.